இந்தியாவில் அதிகம் விரும்பி அருந்தும் பானங்களில் டீ முதலிடம் வகிக்கிறது. வெயில், குளிர், மழை என எந்த பருவநிலையாக இருந்தாலும் இந்திய மக்களில் பெரும்பாலானவர்கள் டீ குடிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். கடும் வெயில் காலத்திலும் கூட இந்தியாவில் டீ கடைகளில் கூட்டம் நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். நிலைமை இப்படி இருக்க, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் 17 உணவு வழிகாட்டுதல்களின் தொகுப்பை வெளியிட்டுள்ளது. அதில் டீ குடிக்கும் பழக்கம் அளவாக இருக்க வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டீயில் கஃபீன் கலந்திருப்பதால் அது மத்திய நரம்பு மண்டலத்தையும் மற்றும் உடலியல் சார்பு நிலையை தூண்டுகிறது என ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் டீ, காஃபியை முற்றிலுமாக தவிர்க்குமாறும் அதில் குறிப்பிடப்படவில்லை. அவற்றில் கஃபீன் கலந்திருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ICMR வழிகாட்டுதல்களின்படி ஒரு நபர் 300 மில்லிகிராம் காஃபின் மட்டுமே உட்கொள்ள வேண்டும். தேநீர் மற்றும் காஃபி அதிகமாக உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் எனவும், அதேபோல உணவு உட்கொள்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னும் சரி பின்னும் சரி டீயோ அல்லது காஃபியோ அருந்துவதை தவிர்க்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த பானங்களில் உள்ள டானிக் என்னும் பொருள் உணவிலிருந்து நம் உடல் எடுத்துக்கொள்ளும் இரும்பு சத்தினின் அளவை குறைக்கக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பால் கலக்காத தேநீர் குடிப்பது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கரோனரி தமனி நோய் மற்றும் வயிற்று புற்றுநோய் ஆபத்தையும் கட்டுப்படுத்துவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமாக காஃபி குடிப்பது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு தொடர்பான சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம் எனவும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள்.